La 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 la. எல்லோருக்கு வணக்கம். எப்போ ப்ரோ காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க? நான் எப்போ ப்ரோ ஸ்டேட்டஸ் ஸ்டோரி போஸ்ட் எல்லாம் போடுறது? ஸோ நிறைய பேர் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நான் எப்போ போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேத்துக்கு நிறைய டவுட் வந்து இருக்கு. ஸோ இந்த வீடியோல காலேஜ் எப்போ வந்து ஓப்பன் பண்ணுவாங்க, அந்த அட்மிஷன் ப்ராசஸ்ல எப்படி இருக்க போகுது, ஸோ அதனால ஃபுல்லா டீட்டெயில நாம வந்து ரவுண்ட் ஒன்னுக்குரிய கவுன்சிலிங்லாம் ஃபுல்ஃபில்டா ஃபினிஷ் இன்னும் ஆகல. ஸோ வந்து ரிப்போர்ட்டிங் காலேஜ் ரிப்போர்ட்டிங்குள்ள போய் முடிய போகுது ஆக்சுவலா. ஸோ வந்து சீட் அலாட்மெண்ட் ரிசல்ட் எல்லாம் வந்துடுச்சு. யாரெல்லாம் போய் ஜாயின் பண்ணியிருக்காங்க, யாருக்கெல்லாம் வந்து சீட் வந்து ஓகே இல்லை அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீக் எண்டில் நமக்கு வந்து தெரிய வரும். ஸோ ரவுண்ட் 2 வரும்போது நமக்கு வந்து தெரிய வரும். எப்போ வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயோ நவம்பர் செகண்ட் வீக்லயோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மூணுக்குரிய கோர்ஸுக்கும் ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்லயோ நவம்பர் செகண்ட் வீக்லயோ இவங்க வந்து எல்லா காலேஜஸுமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 15 டேஸ் நமக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக சொல்ல போனால் அந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல நீங்க வந்து சித்தா காலேஜ் போய் ஜாயின் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் பிஎஸ்எம்எஸ் சித்தா முடிச்சுட்டு என்னெல்லாம் பண்ணலாம், என்னென்ன ஸ்கோப் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அதெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சித்தால என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, ஒவ்வொரு பேப்பரும் எப்படி படிக்கணும், ஸோ எத்தனை ப்ரொஃபஷனல் நம்ம வந்து படிக்கணும், ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவோம், செகண்ட் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவோம், தேர்ட் ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ஃபுல்லாக 15 டேஸ் ஒரு காலேஜ் இன்ட்ரோ மாதிரி இருக்கும். ஸோ காலேஜ் டூர் போகிறது, தென் காலேஜை வந்து சுற்றி பார்க்குறது, காலேஜ் என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குன்னு போய் பார்க்குறது, அண்ட் தென் வந்து அனாட்டமி லேப் எப்படி இருக்குன்னு பார்க்குறது. ஸோ இதெல்லாம் வந்து போகும் ஒரு 15 டேஸ்க்கு. ஸோ இன்ட்ரோ கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ காலேஜில் இருக்க எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, அதெல்லாம் வந்து ஜாலியாக வந்து 15 டேஸ் செம்ம பயங்கரமாக வந்து போகும் ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ இதுதான் ஒரு மேஜர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இப்போ வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து எல்லாரும் போய் காலேஜில் போய் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிப்போர்ட் பண்ணி முடிச்சுட்டு இது டேட் எண்டில் வந்து ஸோ எத்தனை பேருக்கு வந்து காலேஜ் வந்து பிடிச்சிருக்கு, எத்தனை பேருக்கு வந்து காலேஜ் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து லிஸ்ட்டை வந்து வரும். ஸோ வந்து ஜாயின் பண்ணாதவங்க ரவுண்ட் 2 வேகன்சியில் வருவாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ ரவுண்ட் 2 வேகன்சிங்கிறது வரும்போது ஸோ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 தென் ஸ்டே வேகன்சி ரவுண்ட் நடத்தும் போதெல்லாம் லிமிடெட் இந்த மாதிரி ரவுண்ட் 1 மாதிரி நிறைய டேஸ் 1 வீக் அரௌண்ட் 1.5 வீக்ஸ் மாதிரிலாம் தர மாட்டாங்க. கம்மின் இப்போ வந்து ரவுண்ட் 2 நடத்துறாங்கன்னா இப்போ வந்து 15 டேஸ் இப்போ கொடுத்தாங்கன்னா இங்கே வந்து 7 டேஸ் 8 டேஸ்ல முடிச்சிருவாங்க கவுன்சிலிங்க. ஓகேங்களா. ஸோ 1 வீக் அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் இப்போ ரவுண்ட் 3 வரதான் 1 வீக்னா இங்கே 5 டேஸ் அதே மாதிரி தான் முடிப்பாங்க ஆக்சுவலாக சொல்ல போனால். ஸோ மேக்ஸிமம் வந்து இப்படி தான் வந்து இருக்குமே தவிர்த்து ஸோ ரவுண்ட் 2க்கு ரவுண்ட் 1க்கு 15 டேஸ் எடுத்தாங்க, ரவுண்ட் 2க்கு 15 டேஸ் எடுக்க போகிறாங்க, ரவுண்ட் 3க்கு வந்து 15 டேஸ் எடுக்க போகிறாங்க அப்படின்லாம் இல்லை. நீங்கள் போய் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டு முன்னாடி கூட இவங்க வந்து ஸ்டே வேகன்சி ரவுண்ட் நடத்துறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. நம்ம நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நவம்பர் செகண்ட் வீக்கில் கூட ஆக்சுவலாக வந்து கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணி இவங்க வந்து சீட்ஸ் வந்து அப்போ கூட பர்சன்ஸ்லாம் வரதுக்கு நம்ம காலேஜஸில் சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் நவம்பர் 2க்குள்ளே கவுன்சிலிங் எல்லாமே முடிச்சிருவாங்க. நமக்கு வந்து நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக் நவம்பர் செகண்ட் வீக்கில் வந்து காலேஜ் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். காலேஜ் ஸ்டார்ட் ஆகிட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து உங்கள் காலேஜில் வந்து போயிட்டு ஜாலியாக வந்து என்டர்டைன்மெண்ட் ஃபுல்லாக பண்ணலாம். கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே இந்த ப்ராஸ்பெக்டஸில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ வந்து ரவுண்ட் 2 எப்படி இருக்க போகுது, ரவுண்ட் 3 எப்படி இருக்க போகுது, ஸோ ரவுண்ட் 2ல வந்து அந்த ஸ்டிப்புலேட்டட் டைமுக்கு நம்ம போய் அலாட்மெண்ட் பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு ஃபைனும் கிடையாது. அதே ரவுண்ட் 3ல வந்து காலேஜ் வந்து சீட் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து பெனால்ட்டி கட்டுற மாதிரி இருக்கும். காலேஜ் வந்து பிடிக்கல அப்படின்னாலுமே ரவுண்ட் 4ல வந்து சீட் கிடச்சிச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணி தான் ஆகணும். ஸோ ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 ரவுண்ட் 4 வரும்போது எப்படி வரும்னா சீட் வேகன்சி கம்மியாக தான் வரும் ஆக்சுவலாக சொல்ல போனால். இப்போ இந்த கவர்மெண்ட் கோட்டான்னு பார்த்தீங்கன்னா 1100 அந்த மாதிரி சீட்ஸ் வந்து நமக்கு வந்து வேக்கண்ட் வந்துச்சுல. ஸோ சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி இது மூணுக்குமே சேர்த்து அதே ரவுண்ட் 2க்கு வரும்போது இதை விட கம்மியாக தான் வரும். அரௌண்ட் 1100ங்கிறது ஒரு மேக்ஸிமம் வந்து 200 சீட்ஸ் இல்லாட்டி 300 400 அந்த மாதிரி தான் வரும். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பிடிச்சிருக்கு போய் ஜாயின் பண்ணிட்டு ஓகே எனக்கு இது ஓகே அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, அப்கிரேட் பண்றவங்களும் இருக்காங்க. ஸோ அப்கிரேட் பண்ற சீட்ஸும் விர்ச்சுவல் வேகன்சி சீட்ஸாக வரும். அண்ட் தென் வந்து இதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம வந்து சீட்ஸை வந்து நமக்கு பிடிச்ச ஒரு வேலை நம்ம காலேஜில் கிடைச்சிச்சுன்னா ஸோ லாஸ்ட் ரேங்கை பார்த்துட்டு ஸோ முன்னாடி ரேங்க்ல வந்து ப்ரொஃபஷனல் லிஸ்ட் நம்ம விட்டுருக்காங்க இல்லையா. ஸோ அந்த ரேங்க் மூலமாக வச்சு நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்க்கலாம். இன்னுமே வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் ஸோ சீட் கிடைச்சிருவங்க இவங்களாம்.
சீட் கிடைக்காதவங்களும் இருக்காங்க. ஆக்சுவலா சொல்ல போனா என்னன்னா, இப்போ ரவுண்ட் 1 பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சாய்ஸ் ஃபில்லுமே பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து கிடைச்சிருந்திருக்காது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண காலேஜஸ்ல. ஓகேவா? ஸோ அவங்களுக்குமே ரவுண்ட் 2 வந்து பண்ணும்போது அவங்களுக்கு கண்டிப்பா வந்து ரவுண்ட் 2ல உங்களோட அதிக மார்க் இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து அந்த காலேஜஸ்ல வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாவே நிறையவே இருக்கு. ஓகேங்களா? ஸோ எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் வந்து எத்தனை பேருக்கு வந்து காலேஜஸ்ல விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் 2ல நமக்கு வந்து மேக்ஸிமம் வந்து தெரிய வரும். ஓகேங்களா? ஸோ ரவுண்ட் 2ல எல்லா இப்போ என்னென்ன காலேஜஸ்ல சீட் வேக்கன்சி வருதுன்னா கண்டிப்பா அது ஃபுல்லா வந்து ரவுண்ட் 2ல மேக்ஸிமம் பீப்பிள் வந்து போட்டுருவாங்க ஆக்சுவலா சொல்ல போனா. ஸோ இந்த காலேஜ்ல ஏதாவது ஒரு காலேஜ்ல போய் கிடைச்சா கூட எனக்கு ஓகேப்பா, நான் போய் சேர்ந்துக்கிறேன், நான் போய் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. மேக்ஸிமம் இங்க பார்த்தீங்கன்னா நவம்பர் மந்த்ல நமக்கு வந்து காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்குள்ள பி ரெடி ஃபார் நவம்பர் மந்த். ஸோ தீபாவளிலாம் முடிச்சுட்டு ஒரு ரிலாக்ஸ்டா காமா நீங்க வந்து நவம்பர் மந்த்ல காலேஜ் போய் ஜாயின் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து முன்னாடி இன்டிமேட் பண்ணுவாங்க ஆக்சுவலா. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இயர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எத்தனை பேர் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு குரூப் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி ஸோ இந்த டேட்ல வந்து காலேஜுக்கு வாங்க. ஸோ வந்து யூனிஃபார்ம்ல வரணுமா, கலர் ட்ரெஸ்ல வரணுமா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு குரூப்ல வந்து சென்ட் பண்ணுவாங்க. இல்லாட்டி உங்களுக்கு ஃபோன் நம்பர்ல இருந்து உங்க காலேஜ் மூலமா வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் எழுதி வந்து தான் கொடுத்துட்டு தான் வந்திருப்போம். ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி காலேஜுக்கு இந்த டேட்குள்ள இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள நம்ம வந்து ப்ரிகாஷனரியா நாம வந்து என்னென்ன திங்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும். ஸோ ஹாஸ்டல்ல போய் ஜாயின் பண்றோம். ஹாஸ்டல்ல என்னென்ன திங்ஸ் நமக்கு தேவைப்படும். அண்ட் தென் வந்து காலேஜ் ஃபெசிலிட்டீஸ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். ஸோ இன்னொரு வீடியோல நான் வந்து ஹாஸ்டலுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்லாம் நான் வந்து சொல்றேன் மேஜரா. ஸோ நிறைய வீடியோஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இதாலுமே மேஜரா நம்மளோட ஆக்சுவல் நம்மளோட விஷ். ஸோ நம்மளும் ஒரு வீடியோ போடுறோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோதான் ஒரு ப்ராசஸ். ஸோ கவுன்சிலிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். என்ன இதில நம்ம வந்து கத்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து அக்செப்டன்ஸ் ஒண்ணு கத்துருந்துருப்போம் ஆக்சுவலா. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது இந்த காலேஜ், ஆனா எனக்கு இந்த காலேஜ் கிடைச்சிருச்சு. ஸோ இருந்தாலும் இதில வந்து நான் ஷைன் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம ஏத்துக்கிட்டு நம்ம அக்செப்டன்ஸ் பண்ணி நாம வந்து ஷைன் ஆகி காட்டணும். அது ஒண்ணு. காம்படிஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துக்கோங்க. ஸோ வருஷம் ஆக ஆக நீங்க ரிப்பீட் பண்ண ஆக்சுவலா காம்படிஷன் லெவல் ரொம்ப வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே அளவுக்குள்ள காம்படிஷன் இருக்கவே இருக்காது. இப்பலாம் காலேஜ் வைஸ் தான் கட் ஆஃப். கோர்ஸ் வைஸ்லாம் கட் ஆஃப் கிடையாது. ஆக்சுவலா காலேஜ்னா இந்த காலேஜுக்கு இந்த கட் ஆஃப் தான் ஸ்டாண்டர்ட்னா இந்த கட் ஆஃப் தான் ஸ்டாண்டர்டு. இதுக்கு மேல நான் வந்து ஆக்சுவலா இந்த கோர்ஸ்க்கு உள்ள ஸ்டாண்டர்டா இருக்கும். லாஸ்ட் இயர் கோர்ஸ் வைஸ் இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் கவுன்சிலிங்க்கு என்ன வந்து மாற்றம் வந்திருக்கு அப்படின்னா காலேஜ் வைஸ் கட் ஆஃப் தான் வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ காலேஜ் வைஸ் கட் ஆஃப்னா ஸோ இந்த காலேஜ் நல்லா இருக்கு, இந்த காலேஜ் நான் போய் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிற பீப்புள்ஸ் நிறைய பேர் இருக்காங்களே தவிர்த்து அந்த மாதிரி தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் வைஸ்ல யாரும் எதுவுமே இதுல ஆயுஷம் எடுத்துக்கிட்டீங்கன்னா சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி 3மே எல்லா கோர்ஸ் வைஸுமே ஈக்குவல் கோர்ஸ் தான் ஆக்சுவலா சொல்லப்போனா. நீங்க எதுலனாலுமே ஷைன் ஆகி தாராளமா வந்து படிக்கலாம். ஸோ பி ரெடி ஃபார் நவம்பர் மந்த்ல நீங்க வந்து காலேஜ் போய் ஜாயின் பண்ணி நீங்க உங்களோட அடுத்த 5.5 வருஷம் நீங்க வந்து ஜாலியா வந்து ஜாயின் பண்ண ஸோ காலேஜ் லைஃப் என்ஜாய் பண்ண என்னோட நன்றி, வாழ்த்துக்கள். ஸோ கங்க்ராட்ஸ் டு எவ்ரிவன். தென் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தட்ஸ் இட். டாடா. பை பை.